நித்தனை படலம். இரவின் பிற்பகுதியில் வேத வேதாங்கமன்றி ராட்சசர்கள் வேத கோஷங்கள் எழுப்பினர். அப்பொழுது காதுக்கினிய மங்கள வாத்தியங்களில் இனிய இசையால் கண்விழித்து கொண்டான் லங்கேஸ்வரன். உடுத்தியிருந்த வஸ்திரங்கள், பூமாலை, ஆபரணங்கள் நழுவ எப்பொழுதும் தன் மனதில் குடிகொண்டிருக்கும் சீதையிடத்தில் ஆசை செல்ல அவனை நினைத்தான். அவளை நினைத்தான். சுபாவத்திலேயே மினுமினுவென்று கொழுப்படைத்தவன், சீதையிடத்தில் மிகுந்த ஆசை வைத்தவன். ஆகையால் அதை அடக்க முடியவில்லை. உடனே மிகுந்த அலங்காரங்களுடன் அங்கிருந்து புறப்பட்டு விட்டான். தங்கத்தாலும் நவமணிகளாலும் அலங்கரிக்கப்பட்ட தோட்டத்தில் உள்ள வீதிகளில் வழியாய் வந்து அசோக வனத்தினுள் நுழைந்தான். தேவேந்திரன் புறப்படும் பொழுது வேத மாதர்கள் சூழ்ந்து வருவது போல் அவனுடைய மனைவிகளின் அநேகர் அவனை பின்தொடர்ந்தார்கள். சிலர் தங்கமயமான தீபங்களையும், சிலர் வைடூரிய பிடியுடைய சாமரங்களையும், சிலர் விலையுயர்ந்த கற்கள் இழைத்த விசிறிகளையும், சிலர் மதுபான தங்க கூஜாக்களையும், சிலர் கத்திரிகளையும், சிலர் சுகமான ஆசனங்களையும் எடுத்துக்கொண்டு ஒய்யாரமாக வந்தார்கள். ஒருத்தி சுவையான பானத்தை தங்க கிண்ணத்தில் கொடுத்தும் உடனே கொடுக்க ராவணனுக்கு வெகு அருகில் வந்தாள். மற்றொருத்தி முழு நிலவை போன்று மிகவும் பிரகாசமுடைய தங்க காப்பு கொண்ட வெண்குடையை எடுத்துக்கொண்டு ராவணன் பின்னோடு வந்தாள். ஏதோ மின்னற் கொடிகள் மேகங்களுடன் போவது போல் ராவணனுடைய இல்லக்கிழத்திகள் தூக்க மயக்கத்தால் கண் சுழல அவனை பின்தொடர்ந்தார்கள். அப்பொழுது இனிய வாசமுள்ள தைலங்கள் நிறைந்த தீபங்கள் போல் பிரகாசிப்பவனும், சிவந்த குறுக்காக நோக்கும் கண்களுடன் கர்வம், காமம் இவற்றில் நிறைந்த ராவணன் வில்லை திரிக்காது வந்த மன்மதனைப் போல் வந்து கொண்டிருந்தான். வழியில் தூய வெண்மையான அவனுடைய உத்தரியம் கழன்றிருந்த தோள் வளையில் மாட்டிக்கொண்டது. அதை விளையாட்டாய் இழுத்து கொண்டே நடந்தான். விசித்திரமான ஆபரணங்களுடன் நட்சத்திரங்களால் சூழப்பட்ட சந்திரனைப் போல் அந்த பெண்மணிகளால் சூழப்பட்டு அவன் வருவதைக் கண்டு, மகாவீரனான ராவணன் இவனே என்று நிச்சயித்து மேல் நடக்கும் காரியங்களை நன்றாய் பார்க்க வேண்டுமென்று கீழ்கிளையில் இறங்கி அமர்ந்தான் அனுமன். ராவணன் தன் உடன் வந்த பெண்டிரையெல்லாம் ஒரு பாகத்தில் ஒரு பக்கத்தில் இருக்கச் செய்துவிட்டு, தான் மட்டும் தனியாக வந்து சீதை இருந்த இடத்தை அணுகி அவள் முன்னே நின்றான். அந்த நள்ளிரவில் ராவணன் தன் முன்னே வந்து நிற்பதைக் கண்டதும் சீதா பிராட்டி திடுக்கிட்டு அஞ்சினார். உடனே உடைகளால் வயிற்றையும் கைகளால் மார்பையும் மறைத்துக் கொண்டு என்ன நேருமோ என்று கண்ணீர் சொரிய உட்கார்ந்தாள். கணவனையே தெய்வமாகக் கொண்டவளாய் அவனை விட்டுப் பிரிந்தால் மனம் வாடி துன்பம் அடைந்து மகிழ்ச்சியற்றிருக்கும் சீதையை தனக்கு இணங்கும்படி மதுரமான வார்த்தைகளால் ராவணன் தன் வேண்டுகோளை வெளியிடத் தொடங்கினான். இத்தகைய ஆடம்பரத்துடன்
இத்தகைய ஆடம்பரத்துடன் அந்த அகால வேளையில் ராவணன் அங்கே வந்து தேவியின் முன் நின்றதையும் அவனைக் கண்டு அவள் அஞ்சி நடுங்குவதையும் கண்டு ஆஞ்சநேயன் பிராட்டியாருக்கு யாதொரு துன்பமும் குறைவும் ஏற்படாதிருக்க வேண்டுமென்று ராமனை துதித்து கொண்டான். பெண்கள் நாயகமே, உன்மீது கொண்ட விருப்பத்தால் நான் அடையும் துன்பத்திற்கு எல்லையே இல்லை. நீ எனக்கு எப்பொழுதும் இன்னருள் காட்டப் போகிறாய்? உன்னுடைய குயிலின் மலையால் சொல். பர ஸ்திரீகளை பலாத்காரமாய் கொண்டு வருவது, அவர்களை சேர்வதும் இராட்சசர்களுக்கு சுயதர்மமாகுமே. இதில் சந்தேகமுண்டோ? அளவற்ற ஆசை என் மனதில் எழுந்தாலும் என்னிடத்தில் உனக்கு பிரியம் உண்டாகாத வரையில் நான் உன்னை தொடமாட்டேன். என்னை நம்பு. என்மேல் உனக்கு உண்மையான பிரேமை உண்டாகட்டும். எனக்கு சம்மதித்து ஒரு வார்த்தை சொல் என்று கெஞ்சும் குரலில் கேட்டான் ராவணன். அதற்கு அவள் ஏதும் மொழியாது கீழே குனிந்தவாறு இருந்தாள். ராவணன் கொடிய விஷத்தை அமுதமென விரும்புவது போல் அவனைப் பார்த்து பலத்திலும் பராக்கிரமத்திலும் வீரியத்திலும் தைரியத்திலும் என்னைப் போன்றவனுண்டோ? தேவர்களையும் அசுரர்களையும் யுத்தத்தில் அடிக்கடி தோற்கடித்து அவர்களுடைய சைனியங்களை நாசம் செய்து கொடிகளை அறுத்து எனக்கெதிரே நிற்க முடியாமல் துரத்தியிருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தவன் அங்கிருந்த அரக்கிகளைப் பார்த்து, என் கீர்த்தியைப் பற்றி சீதையிடம் சொன்னீர்களா என்று கேட்டான். அவர்கள் பயத்தால் வாய் திறவாமல் நின்றனர். அடுத்தாற்போல் சீதையைப் பார்த்து, நீ என்னை உயிர் நீங்கும்படி ஏன் வதைக்கிறாய்? என் ஐசுவரியத்தையும் செல்வத்தையும் கீர்த்தியையும் கவனித்துப் பார். விரைவில் நீ என் கருத்திற்கு இசைந்து விடுவாயானால் என்னுடைய மூவுலக ஆட்சியும் உன்னதாகிவிடும். இங்கிருக்கும் அத்தனை யோகப் பொருட்களும், ஆடை ஆபரணம், மது மாமிசம், ஆசன வாகனம், இன்னும் எது உனக்கு பிரியமோ அவைகளை எல்லாம் உன் விருப்பப்படி அனுபவிக்கலாம். பூமியையும் தனங்களையும் தடையில்லாமல் வேண்டியவர்களுக்கு கொடுக்கலாம். உன் கண்ணில் படும் சகல பிரியங்களும் உனக்கு அடிமைகளே. நீ அவர்களை உன் விருப்பப்படி அதிகாரம் செய்யலாம். என்னிடத்தில் அந்தரங்கமான பீரீதி வை என்று கெஞ்சினான். சீதா பிராட்டியார் இன்னும் வாய் திறந்து எதுவும் பேசாமல் இருந்தாள். உடுக்க துணி இல்லாமல், உண்ண உணவு இல்லாமல், படுக்க இடமில்லாமல் பரதையாய் காட்டில் அலையும் ராமனால் உனக்கென்ன பயன்? தபஸ்விசுக்களைப் போல் ஆகார நியமத்துடன் மறவுரி மான்தோல் தபஸ்விகளைப் போல் ஆகார நியமத்துடன் மறவுரி மான்தோல் முதலியவைகளை தரித்து வெறும் தரையில் படுத்து காட்டில் மிருகங்களுடன் திரிகிறவன் உனக்கு தகுந்தவனா? இனியும் நீ அந்த மானிடனை கருதி உனக்கு வரும் பெருவாழ்வை இன்பத்தையும் உதறி தள்ளிவிடுவாயா? உன்னால் உயிர் நீக்கிவிடும் தன்மையிலிருக்கும் என்னை காப்பாற்ற மாட்டாயா? என்று பல தகாத மொழிகளை கூறி தன்னுடைய பலவகை சிறப்புகளையும் மறந்தவனாய்
தன்னுடைய பலவகை சிறப்புகளை மறந்தவனாய் அவள் முன்னர் நிலத்தில் விழுந்து வணங்கினான் ராவணன். ராவணனுடைய அடாத மொழிகளை கேட்டதும் அந்த நிலையில் கோபத்தால் அவள் முகம் சிவந்தது. இனி நம் உயிர் போனாலும் போகட்டும், நம் மனதை இழக்கக்கூடாது, நம் மானத்தை இழக்கக்கூடாது என்று கருதினாள். உடனே ஒரு துரும்பை கிள்ளி அவனுக்கும் தனக்கும் இடையில் போட்டு அவனுடைய அறிவின்மையை நினைத்து சிறிதே சோக புன்னகையுடன் வாய் திறந்தாள். அடே ராவண துரும்பே, என்ன சொன்னாய்? இத்தகைய கொடுஞ்சொற்களை கூறி ஏன் அழிந்து போகிறாய்? என் தலைவனான ராகவனை ஒரு மானிடன் என்று அவமதியாதே. அவருடைய அம்பானது மேரு என்று அவமதியாதே. அவருடைய அம்பானது மேருவையும் விண்ணையும் கடல் சூழ்ந்த உலகத்தையும் ஒரு நொடியில் அழித்துவிடக்கூடியது. உன்னால் கவரப்பட்ட நான் இங்கிருப்பது இதுவரை அவருக்கு தெரியாது. அதனாலேயே உன் உயிர் இன்னும் உன் உடலில் இருக்கிறது. உன் குலமே நாசமாகும். உன் 10 தலைகளும் நிலத்தில் உருள நீ மடிந்து போவாய் என்று சீதை சொல்லிக் கொண்டிருந்த பொழுதே ராவணன் முகம் கனன்று வந்தது. அது கண்ட மற்ற அரக்கியர் அஞ்சிய போது சீதா பிராட்டி அதை சிறிதும் பொருட்படுத்தவில்லை. பெருவீரன் என்று இப்பொழுது சொல்லிக் கொள்ளும் நீ அன்று என்ன செய்தாய்? மாயமானை ஏவிவிட்டு என் நாதரையும் மைந்துனரையும் என்னிடமிருந்து பிரித்து வைத்தாய். இதுதான் உன் வீரமா? ஒரு பறவையாக சடாயு முன் கூட உன்னால் நிற்க ஆற்றல் இல்லையே. இறுதியில் அதன் இறக்கைகளை சிதைத்து விட்டல்லவா நீ தப்பித்தாய். நீ பிரம்மாவிடத்தில் கொண்ட வரங்களும் நீ பெற்றுள்ள நீண்ட ஆயுதங்களும் என் ராகவனின் ஓர் அம்பிற்கு முன் ஏற்க மாட்டார். என் நாதனை மானிடப்பதர் என்கிறாய். ஆனால் உன் கரங்கள் அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து தன் ஒரே கையால் பிடித்து முறுக்கி கார்த்தவீரியனும் ஒரு மானிடன் தானே. ஆனால் உன் கரங்கள் அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து தன் ஒரே கையால் பிடித்து முறுக்கி கார்த்தவீரியனும் ஒரே மானிடன் தானே. உன் செல்வத்தை என் பாவ காரியத்தில் போக்கடித்துக் கொள்கிறாய். உன்னிடத்தில் பேரன்பு கொண்ட உன் விருப்பங்களை நினைத்து விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேற்ற காத்திருக்கும் மனைவிகளிடம் உன் இஷ்டப்படி அனுபவிக்கலாகாதா? ஒருவன் தன் பத்தினிகளிடத்தில் திருப்தி அடையாமல் காமம் மீறி இந்திரியத்திற்கு வசப்பட்டு பல ஸ்திரீகளை தொடர்ந்தால் அவனுக்கு அந்த சமயத்தில் இதமாக தோன்றினாலும் முடிவில் ஆயுளையும் ஐஸ்வர்யத்தையும் தேஜஸையும் முடிவில்
ஆயுளையும் ஐஸ்வர்யத்தையும் தேசத்தையும் மனைவி மக்களையும் நல்ல கதிகளையும் நாசம் செய்யும். என்னிடத்தில் வைத்த ஆசையை விலக்கி உனது பாரியைகளிடம் வைப்பதே நியாயம். இந்த நாட்டில் உனக்கு இதத்தை உபதேசிக்கும் சாதுக்கள் ஒருவரும் இல்லையா? நீ செய்யும் நஷ்ட காரியங்களிலிருந்து உன்னை தடுப்பவர்கள் இல்லையா? பிறகு வருத்தப்படாதே, மனதில் எவ்வித கல்மிஷமும் இல்லாமல் என்னை என் நாதரிடத்தில் ஒப்படைத்துவிடு, நீ உயிர் தப்புவாய். நீ மெய்யான வீரனானால் பெண்ணான என் காலில் விழுந்து வணங்குவாயா? இவ்விதம் செய்த உனக்கு பெருமை ஏது? நீ அழியாது சில காலமேனும் வாழ விரும்புவாயின் இப்பொழுதே என் முன் நில்லாமல் சென்றுவிடு என்று கடித்து கூறினாள் சீதா பிராட்டி. இக்கடுஞ்சொற்களை கேட்ட ராவணன் கடுங்கோபம் கொண்டான். என்ன வார்த்தை பேசுகிறாய் நீ? மிரண்டு ஓடுகிற குதிரைகளை சமர்த்தனான சாரதி அடக்குவது போல் நான் உன் மேல் கொண்ட அளவற்ற பிரேமை என் கோபத்தை அடக்குகிறது. நீ சொன்ன ஒவ்வொரு கடும் வார்த்தைகளும் உன்னை இப்பொழுதே சித்திரவதை செய்ய வேண்டும். நான் உனக்கு கெடுவிட்ட 12 மாதங்களில் 2 மாதங்களே பாக்கியிருக்கின்றன. அதற்குள் நீ எனக்கு வசப்படாவிட்டால் மறுநாளே என் சமையற்காரர்கள் உன்னை சித்திரவதை செய்து என் காலை உணவுக்கு உன்னை பக்குவம் செய்து விடுவார்கள் தெரியுமா என்று பேரிடி போல் கர்ஜித்தான். அது கேட்ட அண்மையிலிருந்த கந்தர்வ கன்னிகள் தாங்களும் அனுபவித்த கஷ்டங்களை நினைத்து சீதையை பார்த்து பரிதவித்தனர். சிலர் ரகசியமாக, சீதை, பயப்படாதே, இந்த அல்பன் உன்னை என்ன செய்யக்கூடும் என்ற கருத்தை வெளிப்படுத்தும் வகையில் உதட்டை அசைத்தனர். சிலர் கண்களை சிமிட்டினார்கள். சிலர் ஏளனமாக தலையை ஆட்டினார்கள். அது கண்ட சீதை சற்று தைரியம் கொண்டு மறுபடியும் அவனுக்கு இதத்தை உபதேசித்தாள். இந்நாட்டில் உள்ள எல்லோரும் உன் அன்னத்தை தின்று உனக்கு துரோகம் நினைப்பவர்கள் போலும். அதனால்தான் உன் துஷ்டத்தனத்தை கண்டிக்க முன்வரவில்லை. அநியாயமாக அழிந்து போகிறாயே. மலையானையும் முயலும் யுத்தம் செய்தால் முடிவென்ன? என் நாதனோ மதயானை, நீயோ அல்ப ஐந்துவான முயல். கபடத்தால் என்னை திருடி வந்த உனக்கு வெட்கம் என்பது கிடையாதா என்றாள். கோபத்தால் சிவந்த கண்களுடன் சீதையை வெறிக்க பார்த்து கால சர்ப்பத்தை போல் சீறிக்கொண்டு நீதி நெறியில்லாமல் அனைத்தையும் இழந்து திரியும் ராமனிடத்தில் இன்னும் பிரியம் வைத்துள்ள உன்னை சூரியன் சந்தியா கால இருட்டை அழிப்பது போல் இப்பொழுது வதம் செய்கிறேன் பார் என்று வாயை அகல திறந்து கொண்டு அவளை அதட்டியவாறு சீதையின் அருகே வந்தான். அப்பொழுது மரக்கிளையின் மீது அமர்ந்திருந்த ஆஞ்சநேயன் ராமன் செய்கையை நோக்கினான். என்ன இவன் கொடுமை! என்னை ஆளும் ராமபிரானின் தேவியான இவளை இந்த
தீண்டுவதற்கு முன் இவன் 10 தலைகளும் நிலத்தில் உதிரும்படி செய்து கொன்று பிராட்டியரை அழைத்துக் கொண்டு செல்வதே தக்கது என்று மிகுந்த கோபத்துடன் கரங்களைப் பிசைத்துக் கொண்டிருந்தான்.